நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். 3 மாதமாகிறது. அந்தச் செய்தி மீராவை நிலைகுலையச் செய்தது. நகரத்திற்கு வந்த பிறகு தேவனுடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால் இந்த குழந்தை தேவனுடையது. தான் உதறி தள்ளிவிட்டு வந்தவனின் குழந்தை. நான் இந்த குழந்தையை தனியாக எப்படி வளர்ப்பேன்? பயமும் குற்ற உணர்வும் அவளை சூழ்ந்தன. இல்லை டாக்டர், எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம். பதற்றத்துடன் அவள் சொன்னாள். இப்போது எதுவும் செய்ய முடியாது. குழந்தை 3 மாதம் வளர்ந்துவிட்டது. டாக்டர் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். மீரா உடனடியாக வேலையை ராஜினாமா செய்தாள். தான் கர்ப்பமாக இருக்கும் உண்மை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என முடிவு செய்தாள். வயிற்றிலே குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது. அந்த வளர்ச்சி தேவனை பிரிந்து வந்ததற்கும் அவனை காயப்படுத்தியதற்கும் தனக்கு கிடைத்த தண்டனையாக அவள் நம்பினாள். அகங்காரத்தோடு வந்த தான் கர்ப்பிணியாக சென்றால் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்ற பயம் அவளை வாட்டியது. அந்த குற்ற உணர்வு அவளை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருந்தது. யாரிடமும் சொல்லாமல் தன் துக்கத்தை உள்ளுக்குள் அடத்திக் கொண்டு அவள் நகரத்தில் தொடர்ந்தாள். அப்படியே மாதங்கள் கடந்தன. கர்ப்பத்தின் 6வது மாதமானபோது மீரா நகரத்திலே அந்த சிறிய அறையில் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். வெளி உலகத்துடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பசி இல்லாமல் சரியாக சாப்பிடவோ அறையை விட்டு வெளியே செல்லவோ கூட அவள் தயங்கினாள். அறையின் 4 சுவர்களுக்குள் அவள் முடங்கினாள். அவளுக்கு இருந்த ஒரே சொந்தம் வயிற்றிலே குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை அவளுக்கு தேவனின் உயிர் வாழும் நினைவாக இருந்தது. அவனது அன்பின் சாட்சியாக இருந்தது. ஒரு நாள் காலை அறையின் வாசலில் கிடந்த ஒரு செய்தித்தாள் அவள் கையில் கிடைத்தது. சாதாரணமாக நகரத்து செய்திகளிலோ மற்ற விஷயங்களிலோ அவளுக்கு ஆர்வமில்லை. என்றாலும் அன்று ஏதோ ஒரு உந்துதலால் அவள் அதை திறந்து பார்த்தாள். ஒரு சிறிய பத்தியில் அவளுக்காக காத்திருந்த ஒரு செய்தி இருந்தது. மயிலாடும் குன்றுவாசி வாகன விபத்தில் மரணம். அவள் கண்கள் நம்ப முடியாமல் அந்த பெயரை வாசித்தன. தேவன், சிற்பி. மீராவின் கைகளிலிருந்து செய்தித்தாள் நழுவி விழுந்தது. அவளுடைய உலகம் நொறுங்கிப் போனது. இல்லை, இது நான் தவறாக படித்துவிட்டேன். இது வேறு யாரோ ஒருவராக இருக்கும். நடுங்கும் கைகளால் அவள் மீண்டும் அந்த செய்தித்தாள் எடுத்தாள். இல்லை, அந்த பெயர் உண்மைதான். அது அவளுடைய கணவன்தான். தேவன் இறந்துவிட்டான். அந்த துக்கச் செய்தியை தாங்க முடியாமல் அவள் குசுந்து விழுந்தாள். நெஞ்சில் கை வைத்து அவள் கதறி அழுதாள். அறையின் அமைதியை கிழித்துக் கொண்டு அவளுடைய அலறல் ஒலித்தது. தேவா, ஏன் ஏன் என்னை விட்டு போனீர்கள்? நான் போனதால்தான் இப்படியானது. நான் உங்களை உதறிவிட்டு போனதால், என் அகங்காரத்தால். கடைசியாக ஒருமுறை கூட உங்களை பார்க்க முடியவில்லையே. குற்ற உணர்வு ஒரு கனல் போல அவளை சுட்டெரித்தது. தான் செய்த தவறுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனையாக அவள் அந்த மரணத்தைக் கண்டாள். பல நாட்கள் அவள் அந்த அறைக்குள் அடைச்சு கிடந்து அழுதாள். உணவு கூட உண்ணாமல் தேவனின் மரணத்திற்கு தான் காரணம் என்று அவள் நம்பினாள். அவளால் கிராமத்திற்கு திரும்ப செல்ல முடியவில்லை. கணவனை உதறி தள்ளிவிட்டு போனவள் என்று எல்லோரும் தன்னை குற்றம் சொல்வார்கள் என்று அவளுக்கு தெரியும். கர்ப்பிணியாக ஒரு விதவையாக திரும்பி செல்ல அவளுக்கு தைரியம் இல்லை. அவள் நகரத்திலே அந்த அறையிலேயே தன் துக்கத்தை ஒற்றையாக சுமந்தாள். அந்த வலி அவளை முழுவதுமாக மாற்றிவிட்டது. மீராவின் அகங்காரம் முற்றிலும் அழிந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக அவள் மனதில் தேவன் மீதான தீவிரமான அன்பும் வயிற்றிலிருக்கும் அவனது குழந்தை மீதான பாசமும் நிறைந்தது. ஒவ்வொரு நொடியும் அவள் தேவனை நினைத்தாள். அவனது அன்பு எவ்வளவு பெரியது, அதை நான் புரிந்து கொள்ள தாமதமாகிவிட்டதே என்று அவள் துடித்தாள். அன்று இரவு அவள் தேவனின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். என் குழந்தை தன் தந்தையின் முகத்தை பார்க்காமலே வளர வேண்டுமே என்ற எண்ணம் அவளை மேலும் தளர்த்தியது. என்னால் ஒரு உயிர் தன் தந்தையை இழந்துவிட்டதே என்ற குற்ற உணர்வு அவளை உறங்கவிடவில்லை. எல்லாம் என் தவறுதான் என்று அவள் தனக்குத்தானே புலம்பினாள். இனி என்ன என்ற கேள்வி அவள் முன்னால் ஒரு கேள்விக்குறியாக நின்றது. இந்த குழந்தையை எங்கே பெற்றெடுப்பேன்? என் கதையை தெரிந்தால் நகரத்து மக்கள் என்ன நினைப்பார்கள்? தனியாக ஒரு விதவையாக இந்த குழந்தையை வளர்க்க என்னால் முடியுமா? இந்த கேள்விகள் அவளை ஒரு முடிவெடுக்கத் தூண்டின. தேவன் போய்விட்டாலும் அவனது குழந்தையை யாரும் அறியாமல் வளர்க்க அவளால் முடியாது. தேவனின் ஆத்மாவுக்கு செய்யும் கடமையாக அவள் அந்த குழந்தையைக் கண்டாள். தனிமையிலிருந்து மீண்டு அவள் அதிகம் யோசித்தாள். கிராமத்திற்கு திரும்ப செல்ல முடியாது. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில்
யாருக்கும் பாரமாக இல்லாமல் தேவனின் நினைவுகளுடன் வாழ அவள் முடிவு செய்தாள். மாதங்கள் வேதனையுடன் கடந்தன. தேவனின் மரணச் செய்தி மீராவின் மனதில் ஒரு ஆறாத ரணமாக இருந்தது. குற்ற உணர்வு அவளை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருந்தது. தன் அகங்காரத்தால் ஏன அந்த பிரணயத்தின் ஸ்மாரகமாக அவள் தன் வயிற்றிலே குழந்தையைக் கண்டாள். பிரசவ நேரம் நெருங்கியபோது மீரா ஒரு முடிவு எடுத்தாள். இந்த குழந்தை தேவனுடையது. அதனால் இந்த குழந்தையை அவனது மண்ணில், அவனது கிராமத்தில் கொண்டு போய் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் நான் அவனுக்கு செய்யும் கடைசி மரியாதை. அவள் நகரத்தை விட்டு தன் கையிலிருந்த குறைந்த பணத்துடன் மயிலாடும் குன்றுக்கான பேருந்தில் ஏறினாள். 7 மாதங்களுக்குப் பிறகு அந்த கிராமத்திற்கு திரும்பி செல்லும்போது அவளது மனதில் பயமும் துக்கமும் நிறைந்திருந்தன. ஒரு விதவையாக, தனியாக, கர்ப்பிணியாக கிராமத்தின்குள் நுழையும் அவமானத்தை அவளால் தாங்க முடியவில்லை. யாரும் தன்னை பார்க்கக்கூடாது என வேண்டிக் கொண்டே அவள் வீட்டுக்குப் போகாமல் நேராக கிராம கோவிலின் பின்னால் இருந்த ஆலமரத்தடிக்கு சென்றாள். அங்கே தேவனுக்காக கட்டப்பட்டிருந்த சிறிய நினைவிடத்தைக் கண்டாள். மார்பிள் பலகையில் அந்த பெயர் அவளுக்காக காத்திருந்தது, தேவன். அந்த பெயரைக் கண்டதும் மீரா அந்த நினைவிடத்தின் அருகே தளர்ந்து அமர்ந்தாள். அப்போது திடீரென்று வானம் கருத்து மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. அவளுடைய துக்கத்தை உள்வாங்கிக் கொள்வது போல அந்த மழை பெய்திறங்கியது. அவள் அந்த நினைவிடத்தில் தலை வைத்து பொட்டி அழுதாள். தேவா, நான் கொண்டு வந்திருப்பது உங்கள் குழந்தையை, நம் குழந்தையை. என்னால் உங்களிடம் இதை சொல்ல முடியாமல் போய்விட்டது. நான் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நினைவிடத்தின் குளிர்ந்த மண்ணில் முகத்தை பதித்து அவள் கதறினாள். தன் துக்கத்தை முழுவதும் அந்த மழையில் கரைத்தாள். அழுகையின் அதிர்ச்சியில் அவள் எழ முயன்றபோதுதான் வயிற்றில் கடுமையான வலியை உணர்ந்தாள். பிரசவ வலி. அவள் பதற்றினாள். உதவிக்கு யாருமில்லை. மருத்துவமனைக்கு செல்ல அவளால் முடியாது. வலி அதிகமான போது அவள் அதே நினைவிடத்தின் அருகே குளிர்ந்த தரையில் அமர்ந்து விட்டாள். அந்த ராத்திரியில் மழையின் சத்தமும் இடிமுழக்கமும் மட்டும் சாட்சியாக தேவனின் நினைவிடத்தின் நிழலில் மீரா தன் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுடைய கடுமையான வேதனையின் அலறலும் குழந்தையின் முதல் அழுகை குரலும் அந்த மழையில் கலந்தன. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். 3 மாதமாகிறது. அந்தச் செய்தி மீராவை நிலைகுலையச் செய்தது. நகரத்திற்கு வந்த பிறகு தேவனுடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால் இந்த குழந்தை தேவனுடையது. தான் உதறி தள்ளிவிட்டு வந்தவனின் குழந்தை. நான் இந்த குழந்தையை தனியாக எப்படி வளர்ப்பேன்? பயமும் குற்ற உணர்வும் அவளை சூழ்ந்தன. இல்லை டாக்டர், எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம். பதற்றத்துடன் அவள் சொன்னாள். இப்போது எதுவும் செய்ய முடியாது. குழந்தை 3 மாதம் வளர்ந்துவிட்டது. டாக்டர் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். மீரா உடனடியாக வேலையை ராஜினாமா செய்தாள். தான் கர்ப்பமாக இருக்கும் உண்மை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என முடிவு செய்தாள். வயிற்றிலே குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது. அந்த வளர்ச்சி தேவனை பிரிந்து வந்ததற்கும் அவனை காயப்படுத்தியதற்கும் தனக்கு கிடைத்த தண்டனையாக அவள் நம்பினாள். அகங்காரத்தோடு வந்த தான் கர்ப்பிணியாக சென்றால் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்ற பயம் அவளை வாட்டியது. அந்த குற்ற உணர்வு அவளை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருந்தது. யாரிடமும் சொல்லாமல் தன் துக்கத்தை உள்ளுக்குள் அடத்திக் கொண்டு அவள் நகரத்தில் தொடர்ந்தாள். அப்படியே மாதங்கள் கடந்தன. கர்ப்பத்தின் 6வது மாதமானபோது மீரா நகரத்திலே அந்த சிறிய அறையில் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். வெளி உலகத்துடன் அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பசி இல்லாமல் சரியாக சாப்பிடவோ அறையை விட்டு வெளியே செல்லவோ கூட அவள் தயங்கினாள். அறையின் 4 சுவர்களுக்குள் அவள் முடங்கினாள். அவளுக்கு இருந்த ஒரே சொந்தம் வயிற்றிலே குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை அவளுக்கு தேவனின் உயிர் வாழும் நினைவாக இருந்தது. அவனது அன்பின் சாட்சியாக இருந்தது. ஒரு நாள் காலை அறையின் வாசலில் கிடந்த ஒரு செய்தித்தாள் அவள் கையில் கிடைத்தது. சாதாரணமாக நகரத்து செய்திகளிலோ மற்ற விஷயங்களிலோ அவளுக்கு ஆர்வமில்லை. என்றாலும் அன்று ஏதோ ஒரு உந்துதலால் அவள் அதை திறந்து பார்த்தாள். ஒரு சிறிய பத்தியில் அவளுக்காக காத்திருந்த ஒரு செய்தி இருந்தது. மயிலாடும் குன்றுவாசி வாகன விபத்தில் மரணம். அவள் கண்கள் நம்ப முடியாமல் அந்த பெயரை வாசித்தன. தேவன், சிற்பி. மீராவின் கைகளிலிருந்து செய்தித்தாள் நழுவி விழுந்தது. அவளுடைய உலகம் நொறுங்கிப் போனது. இல்லை, இது நான் தவறாக படித்துவிட்டேன். இது வேறு யாரோ ஒருவராக இருக்கும். நடுங்கும் கைகளால் அவள் மீண்டும் அந்த செய்தித்தாள் எடுத்தாள். இல்லை, அந்த பெயர் உண்மைதான். அது அவளுடைய கணவன்தான். தேவன் இறந்துவிட்டான்.
அந்த துக்கச் செய்தியை தாங்க முடியாமல் அவள் குசுந்து விழுந்தாள். நெஞ்சில் கை வைத்து அவள் கதறி அழுதாள். அறையின் அமைதியை கிழித்துக் கொண்டு அவளுடைய அலறல் ஒலித்தது. தேவா, ஏன் ஏன் என்னை விட்டு போனீர்கள்? நான் போனதால்தான் இப்படியானது. நான் உங்களை உதறிவிட்டு போனதால், என் அகங்காரத்தால். கடைசியாக ஒருமுறை கூட உங்களை பார்க்க முடியவில்லையே. குற்ற உணர்வு ஒரு கனல் போல அவளை சுட்டெரித்தது. தான் செய்த தவறுக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனையாக அவள் அந்த மரணத்தைக் கண்டாள். பல நாட்கள் அவள் அந்த அறைக்குள் அடைச்சு கிடந்து அழுதாள். உணவு கூட உண்ணாமல் தேவனின் மரணத்திற்கு தான் காரணம் என்று அவள் நம்பினாள். அவளால் கிராமத்திற்கு திரும்ப செல்ல முடியவில்லை. கணவனை உதறி தள்ளிவிட்டு போனவள் என்று எல்லோரும் தன்னை குற்றம் சொல்வார்கள் என்று அவளுக்கு தெரியும். கர்ப்பிணியாக ஒரு விதவையாக திரும்பி செல்ல அவளுக்கு தைரியம் இல்லை. அவள் நகரத்திலே அந்த அறையிலேயே தன் துக்கத்தை ஒற்றையாக சுமந்தாள். அந்த வலி அவளை முழுவதுமாக மாற்றிவிட்டது. மீராவின் அகங்காரம் முற்றிலும் அழிந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக அவள் மனதில் தேவன் மீதான தீவிரமான அன்பும் வயிற்றிலிருக்கும் அவனது குழந்தை மீதான பாசமும் நிறைந்தது. ஒவ்வொரு நொடியும் அவள் தேவனை நினைத்தாள். அவனது அன்பு எவ்வளவு பெரியது, அதை நான் புரிந்து கொள்ள தாமதமாகிவிட்டதே என்று அவள் துடித்தாள். அன்று இரவு அவள் தேவனின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். என் குழந்தை தன் தந்தையின் முகத்தை பார்க்காமலே வளர வேண்டுமே என்ற எண்ணம் அவளை மேலும் தளர்த்தியது. என்னால் ஒரு உயிர் தன் தந்தையை இழந்துவிட்டதே என்ற குற்ற உணர்வு அவளை உறங்கவிடவில்லை. எல்லாம் என் தவறுதான் என்று அவள் தனக்குத்தானே புலம்பினாள். இனி என்ன என்ற கேள்வி அவள் முன்னால் ஒரு கேள்விக்குறியாக நின்றது. இந்த குழந்தையை எங்கே பெற்றெடுப்பேன்? என் கதையை தெரிந்தால் நகரத்து மக்கள் என்ன நினைப்பார்கள்? தனியாக ஒரு விதவையாக இந்த குழந்தையை வளர்க்க என்னால் முடியுமா? இந்த கேள்விகள் அவளை ஒரு முடிவெடுக்கத் தூண்டின. தேவன் போய்விட்டாலும் அவனது குழந்தையை யாரும் அறியாமல் வளர்க்க அவளால் முடியாது. தேவனின் ஆத்மாவுக்கு செய்யும் கடமையாக அவள் அந்த குழந்தையைக் கண்டாள். தனிமையிலிருந்து மீண்டு அவள் அதிகம் யோசித்தாள். கிராமத்திற்கு திரும்ப செல்ல முடியாது. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில், யாருக்கும் பாரமாக இல்லாமல் தேவனின் நினைவுகளுடன் வாழ அவள் முடிவு செய்தாள். மாதங்கள் வேதனையுடன் கடந்தன. தேவனின் மரணச் செய்தி மீராவின் மனதில் ஒரு ஆறாத ரணமாக இருந்தது. குற்ற உணர்வு அவளை ஒவ்வொரு நொடியும் கொன்று கொண்டிருந்தது. தன் அகங்காரத்தால் ஏன அந்த பிரணயத்தின் ஸ்மாரகமாக அவள் தன் வயிற்றிலே குழந்தையைக் கண்டாள். பிரசவ நேரம் நெருங்கியபோது மீரா ஒரு முடிவு எடுத்தாள். இந்த குழந்தை தேவனுடையது. அதனால் இந்த குழந்தையை அவனது மண்ணில், அவனது கிராமத்தில் கொண்டு போய் பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் நான் அவனுக்கு செய்யும் கடைசி மரியாதை. அவள் நகரத்தை விட்டு தன் கையிலிருந்த குறைந்த பணத்துடன் மயிலாடும் குன்றுக்கான பேருந்தில் ஏறினாள். 7 மாதங்களுக்குப் பிறகு அந்த கிராமத்திற்கு திரும்பி செல்லும்போது அவளது மனதில் பயமும் துக்கமும் நிறைந்திருந்தன. ஒரு விதவையாக, தனியாக, கர்ப்பிணியாக கிராமத்தின்குள் நுழையும் அவமானத்தை அவளால் தாங்க முடியவில்லை. யாரும் தன்னை பார்க்கக்கூடாது என வேண்டிக் கொண்டே அவள் வீட்டுக்குப் போகாமல் நேராக கிராம கோவிலின் பின்னால் இருந்த ஆலமரத்தடிக்கு சென்றாள். அங்கே தேவனுக்காக கட்டப்பட்டிருந்த சிறிய நினைவிடத்தைக் கண்டாள். மார்பிள் பலகையில் அந்த பெயர் அவளுக்காக காத்திருந்தது, தேவன். அந்த பெயரைக் கண்டதும் மீரா அந்த நினைவிடத்தின் அருகே தளர்ந்து அமர்ந்தாள். அப்போது திடீரென்று வானம் கருத்து மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. அவளுடைய துக்கத்தை உள்வாங்கிக் கொள்வது போல அந்த மழை பெய்திறங்கியது. அவள் அந்த நினைவிடத்தில் தலை வைத்து பொட்டி அழுதாள். தேவா, நான் கொண்டு வந்திருப்பது உங்கள் குழந்தையை, நம் குழந்தையை. என்னால் உங்களிடம் இதை சொல்ல முடியாமல் போய்விட்டது. நான் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நினைவிடத்தின் குளிர்ந்த மண்ணில் முகத்தை பதித்து அவள் கதறினாள். தன் துக்கத்தை முழுவதும் அந்த மழையில் கரைத்தாள். அழுகையின் அதிர்ச்சியில் அவள் எழ முயன்றபோதுதான் வயிற்றில் கடுமையான வலியை உணர்ந்தாள். பிரசவ வலி. அவள் பதற்றினாள். உதவிக்கு யாருமில்லை. மருத்துவமனைக்கு செல்ல அவளால் முடியாது. வலி அதிகமான போது அவள் அதே நினைவிடத்தின் அருகே குளிர்ந்த தரையில் அமர்ந்து விட்டாள். அந்த ராத்திரியில் மழையின் சத்தமும் இடிமுழக்கமும் மட்டும் சாட்சியாக தேவனின் நினைவிடத்தின் நிழலில் மீரா தன் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுடைய கடுமையான வேதனையின் அலறலும் குழந்தையின் முதல் அழுகை குரலும் அந்த மழையில் கலந்தன. பலப்போழும் வேலை செய்யும்போது அவன் கையிலிருந்து ஊலியோ சுத்தியலோ கீழே விழும். அப்போது அவன் கண்களை மூடிக்கொள்வான்.
மீரா போனபோது தேவனின் கையிலிருந்து உளி கீழே விழுந்த கதையை அவன் நினைத்துக் கொள்வான். தன் பெற்றோரின் துக்கம் தன் ஒவ்வொரு செயலிலும் இருப்பதாக அவன் நம்பினான். அவனுடைய வேலை பிரசிஸ்தமானதும் நகரத்திலிருந்து ஆர்டர்கள் வரத் தொடங்கின. என்றாலும் அவன் நகரத்திற்குப் போக சம்மதிக்கவில்லை. தன் பெற்றோர்கள் உறங்கும் மண்ணிலிருந்தே எல்லா வேலைகளையும் முடிக்க அவன் தீர்மானித்தான். இடையில் ஒரு நாள் ஒரு எதிர்பாராத அதிதி அத்வைத்தை தேடி பட்டறைக்கு வந்தார். நகரத்தின் நவீன உடையில் மிகவும் அழகாக இருந்த ஒரு யுவதி. அவள் பெயர் லயா. நகரத்தில ஒரு பெரிய கஃபேயின் இன்டீரியர் வேலை சம்பந்தமாகத்தான் அவள் மயிலாடும் குன்றுக்கு வந்திருந்தாள். லயா நகரத்தின் பிரதிநிதியாக இருந்தாள். வேகமும் கிருத்தியதையும் மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். அத்வைத்தின் அமைதியான கிராமத்து வாழ்க்கையும் மரவேலையின் மனம் கொண்ட இந்த சிறிய பட்டறையும் அவளுக்கு கௌதுகமாக இருந்தது. நீங்கள்தானே அத்வைத், இவிடுத்து சிற்பி? சம்சயத்தோட அவள் கேட்டாள். ஆமாம், நான் அத்வைத். மரவேலை உபகரணத்தை கீழே வைத்துவிட்டு அத்வைத் சொன்னான். அவள் கண்களில் நகரத்தின் பிரகாசமும் அத்வைத்தின் கண்களில் கிராமத்தின் அமைதியும் இருந்தன. அவர்களின் சந்திப்பு பழைய மீராவின் மற்றும் தேவனின் கதைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிகையாயிருந்தது. வருடங்கள் கடந்திருந்தன. அத்வைத்தின் மனது நகரத்து வேலைகளில் ஒட்டும் தங்கவில்லை. அவன் தன் தந்தையின் பட்டறையை சுத்தம் செய்து அங்கேயே மரவேலையைத் தொடர்ந்தான். தேவனின் டைரி கொடுத்த சக்தி அவனை மேலும் வலுவாக்கியது. அவனது லட்சியம் தெளிவாக இருந்தது. இந்த கிராமத்தை விட்டு எங்கும் போவதில்லை. இடையில் நகரத்திலே கஃபேயின் இன்டீரியர் வேலை சம்பந்தமாக லயா மீண்டும் மயிலாடும் குன்றுக்கு வந்தாள். முதலில் வேலை சம்பந்தப்பட்ட உறவு மாத்திரமாக இருந்தாலும் அத்வைத்தின் அமைதியான குணமும் பெற்றோர்கள் மீதான ஆழமான அன்பும் லயாவை ஆகர்ஷித்து. நகரத்தின் அவசரத்திலிருந்து வித்தியாசனாக இருந்தான் அத்வைத். பதியே இருவரும் காதலிக்கத் தொடங்கினார்கள். ராதாவுக்கு முதலில் இதில் சம்மதமில்லை. மோனே, மீராவின் அதே சுறுசுறுப்பு இவளுக்கும் இருக்கிறது. நகரத்தின் ஆசைகள் இவளையும் மாற்றிவிட்டால் உன் தந்தைக்கு நடந்தது போல உனக்கும் நடந்துவிடக்கூடாது என்று அவர் பயத்துடன் சொன்னார். இல்லை ராதாம்மா, லயா என் காதலை புரிந்து கொள்வாள். நகரம் அவளுடைய வேலை, அவளுடைய வாழ்க்கை நானும் இந்த மண்ணும் லான். அத்வைத் உறுதியாக சொன்னான். ஒடுவில் கிராமத்திலே எல்லாருடைய ஆசியோடு அத்வைத்தும் லயாவும் திருமணம் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. அத்வைத்தின் காதலும் ராதாவின் பாசமும் லயாவுக்கு புதிய அனுபவமாக இருந்தன. ஆனால் நகரம் அவளை திரும்பத் திரும்ப அழித்துக் கொண்டே இருந்தது. லயா நகரத்து நண்பர்களையும் வேகமான வாழ்க்கையையும் வெல்லாத மிஸ் செய்தாள். பதியே அவர்களுக்குள் சண்டைகள் தொடங்கின. லயாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நகரத்தின் எரிச்சல் தெரிந்தது. அத்வைத், எனக்கு இங்க மூச்சு முட்டுகிறது. இந்த மரத்தின் மனமும் இந்த அமைதியும் எனக்கு சலித்துப் போய்விட்டது. எதற்காக இந்த கிராமத்தில் ஒதுங்கி கிடக்கிறீர்கள்? நீங்கள் நகரத்திற்கு வந்தால் பெரிய நிலையில் எத்தலாம். லயா வாதாடினான். என் அப்பாவின் நினைவுகள் இந்த மண்ணில்தான் லயா. என் பெற்றோர்கள் ஒன்றாக உறங்கும் இந்த மண்ணை விட்டு நான் எங்கே போக? அத்வைத்தின் பதிலில் வேதனை இருந்தது. அவளுக்கு அது வெறும் பிடிவாதமாக தோன்றியது. மீராவின் அதே அகங்காரம் லயாவின் மனதிலும் பதுங்கியிருந்தது. அவள் தன் வசதிகளைப் பற்றி மட்டும் சிந்தித்தாள். இடையில் ஒரு நாள் லயா தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள். அந்தச் செய்தி அத்வைத்தை மகிழ்ச்சிப்படுத்தினாலும் லயாவின் மனதை மாற்றவில்லை. குழந்தை பிறப்பதற்கு முன் நகரத்திற்கு செல்ல வேண்டுமென்று அவள் நிர்பந்தம் பிடித்தான். அத்வைத் வழங்காதாய போது அவளுடைய முடிவு கடுத்தது. ஒரு நாள் காலை பயணத்திற்கான பையுடன் லயா அத்வைத்தின் பட்டறைக்கு வந்தாள். நான் போகிறேன் அத்வைத், எனக்கு இந்த வாழ்க்கை மடுத்து. உங்கள் அப்பாவின் சோகக் கதையோடு என்னால் வாழ முடியாது. என் குழந்தையை நான் நகரத்தில் வளர்ப்பேன். லயாவின் வார்த்தைகள் தீர்க்கமாக இருந்தன. அத்வைத் அதிர்ந்து போனான். வயிற்றில் தன் குழந்தையை சுமந்து மீரா போனது போலவே லயாவும் இறங்கிப் போகிறாள். பல வருடங்கள் முன்பு தேவன் அனுபவித்த அதே வலி, அதே நிஸ்ஸகாயத்தை அவன் நெஞ்சில் ஒரு கல் போல வந்து விழுந்தது. லயா, லயா! அவன் சப்தம் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் திரும்பி பார்க்காமல் நடந்து நீங்கினாள். மீரா இறங்கிப் போன போது தேவன் நோக்கி நின்றது போல அத்வைத்தும் தன் பட்டறை வாசலில் தளர்ந்து நின்றான். அவன் கையிலிருந்து ஒரு உளி நழுவி தரையில் விழுந்தது. அந்த சப்தம் தேவன் அனுபவித்த அதே துயரத்தின் பிரதித்வனியாயிருந்தது. இந்த விவரம் அறிந்த ராதா தளர்ந்து போனார். கடவுளே, என் தம்பிக்கு நேர்ந்த அதே சோகம் என் மகனுக்குமா? தேவன் தனியாக நின்றது போல அத்வைத் தனியாக நிற்கக்கூடாது. அவர் உரக்க அழுதார். அவர் அத்வைத்தை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அத்வைத் அமைதியாக இருந்தான். அவன் கண்களில் தேவனின் அதே வெறுமை இருந்தது. ராதா ஒரு முடிவெடுத்தார்.
என் தம்பியால் செய்ய முடியாததை நான் என் அத்வைத்தின் குழந்தைக்காக செய்வேன். ராதா பழமையான அந்த தேவனின் தைரியுடன் நகரத்திற்கு போக முடிவெடுத்தார். லயாவை கண்டுபிடித்து மீராவின் உண்மைக் கதையை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். தான் செய்த அதே தவறைத்தான் லயாவும் ஆவர்த்திக்கிறாள் என்பதை அவளுக்கு உணர்த்த வேண்டும். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கைக்கிடையில் ராதா லயாவை கண்டுபிடித்தார். நகரத்தின் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு வாசலில் நின்ற லயா ராதாவை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? லயாவின் குரலில் கோபமும் உட்பம் பதற்றமும் இருந்தன. ராதா சாந்தமாக உள்ளே வந்தார். மேஜையின் மேல் தேவனின் டைரியை வைத்தார். அத்வைத்தின் அப்பாவின் கதை உனக்கு தெரியுமா லயா? இல்லை, உனக்கு தெரிந்தது வெளியுலகம் கண்ட கதை மட்டும்தான். இந்த டைரியில் எழுதியிருக்கும் உண்மையை நீ கேட்க வேண்டும். நீ இப்போது இறங்கி வந்த அதே வழியில்தான் பல வருடங்கள் முன்பு அத்வைத்தின் அம்மா மீராவும் போனாள். ராதா அந்த டைரியை பயன்படுத்தி மீராவின் கதையை லயாவுக்கு விளக்கினார். மீரா அகங்காலத்துடன் நகரத்திற்கு போனாள். தேவன் அந்த வேதனையில் இங்கே தளர்ந்து போனான். அவளை திரும்ப கொண்டு வர பணம் சம்பாதிப்பதற்காக அவன் நகரத்திற்கு போனபோதுதான் விபத்து சம்பவித்து இறந்து போனான். மீரா நினைத்தது தான் போனதால்தான் அவனுக்கு விபத்து நேர்ந்தது என்று. அந்த குற்ற உணர்வு அவளைக் கொன்றது. நீ இப்போது இறங்கி வந்தது போலவே கர்ப்பிணியாகத்தான் திரும்பி வந்தாள். ஆனால் அவளுடைய லட்சியம் அத்வைத்தை, அதாவது தன் குழந்தையை தன் கணவன் உறங்கும் இந்த மண்ணில் பெற்றெடுக்க வேண்டும் என்பதாக இருந்தது. உனக்கு தெரியுமா, மீரா இந்த மண்ணில்தானே இறந்தாள்? நினைவிடத்தின் அருகே அத்வைத் பிரசவித்தபடியே. மீராவின் துயரத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட லயா தகர்ந்து போனாள். அவள் விதிம்பி போனாள். தான் இப்போது செய்த அதே தவறைத்தான் மீராவும் செய்திருக்கிறாள் என்று. தன் அகங்காரமும் நகரத்து ஆசையும் காரணம் தன் கணவனுக்குத் தான் கொடுத்த வலியை அவளால் தாங்க முடியவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், லயா கதறினாள். ராதா சிநேகத்தோடு அவளை அணைத்து கொண்டார். தேவனின் டைரியை லயாவின் கையில் கொடுத்தார். அத்வைத்தின் அன்பை நீ இழந்து விடாதே. இந்த டைரி உன் கையில் இருக்கட்டும். நீ திரும்பிப்போ. லயா உடனடியாக அந்த பையையும் எடுத்துக்கொண்டு தான் உதறிவிட்டு வர முயன்ற மயிலாடும் குன்றுக்கு திரும்பப் புறப்பட்டார். பட்டறையில் சோகமான முகத்துடன் தன் தந்தையின் பழைய உளியை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அத்வைத். அவன் கண்களில் தேவனின் அதே வெறுமை இருந்தது. திடீரென்று வாசல் திறந்து லயா உள்ளே வந்தார். லயாவைக் கண்டதும் அத்வைத்தின் கண்கள் கலங்கின. அவன் மனதிலிருந்த அத்தனை வலிகளும் உடைப்பெடுத்து வெளியே வந்தன. அவன் பொட்டிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டான். நகரங்கள் எப்பொழுதுமே என் வாழ்க்கையை கொல்கிறதில்லையா? என் அப்பாவை நகரம் கொன்றது, என் அம்மாவை நகரத்து ஆசை கொன்றது. இப்போது மீண்டும் அந்த நகரம் என் குழந்தையின் வாழ்க்கையையும் தகர்த்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அன்பு உண்மையானால் மரணம் கூட அவர்களை பிரிக்க முடியாது என்று எனக்கு இப்போது புரிகிறது. அவன் வார்த்தைகளைக் கேட்ட லயாவின் கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. அவள் அவன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். நான் தவறு செய்துவிட்டேன் அத்வைத். நான் மீராவின் தவறை ஆவர்த்திக்க மாட்டேன். நான் உங்களோடு இருப்பேன். இந்த மரத்தின் மனம் கொண்ட இந்த மண்ணில் நான் என் குழந்தையை வளர்ப்பேன். அவன் அவளை அணைத்து கொண்டான். மீராவின் கதை மீண்டும் ஆவர்த்தித்தபோது லயாவின் திரும்ப வரவு அந்த துயரத்திற்கு ஒரு தீர்வை நல்கியது. அத்வைத்தின் மனதிலிருந்த காயங்கள் பதிய ஆறத் தொடங்கின. அப்படி தேவனும் மீராவின் காதலும் அவர்களின் மகனின் மூலம், அவர்களின் பேரக் குழந்தையின் மூலம் மயிலாடும் குன்றின் அந்த மண்ணில் மீண்டும் பூவணியே இருந்தது. பலப்போழும் வேலை செய்யும்போது அவன் கையிலிருந்து ஊலியோ சுத்தியலோ கீழே விழும். அப்போது அவன் கண்களை மூடிக்கொள்வான். மீரா போனபோது தேவனின் கையிலிருந்து உளி கீழே விழுந்த கதையை அவன் நினைத்துக் கொள்வான். தன் பெற்றோரின் துக்கம் தன் ஒவ்வொரு செயலிலும் இருப்பதாக அவன் நம்பினான். அவனுடைய வேலை பிரசிஸ்தமானதும் நகரத்திலிருந்து ஆர்டர்கள் வரத் தொடங்கின. என்றாலும் அவன் நகரத்திற்கு போக சம்மதிக்கவில்லை. தன் பெற்றோர்கள் உறங்கும் மண்ணிலிருந்தே எல்லா வேலைகளையும் முடிக்க அவன் தீர்மானித்தான். இடையில் ஒரு நாள் ஒரு எதிர்பாராத அதிதி அத்வைத்தை தேடி பட்டறைக்கு வந்தார். நகரத்தின் நவீன உடையில் மிகவும் அழகாக இருந்த ஒரு யுவதி. அவள் பெயர் லயா. நகரத்தில ஒரு பெரிய கஃபேயின் இன்டீரியர் வேலை சம்பந்தமாகத்தான் அவள் மயிலாடும் குன்றுக்கு வந்திருந்தாள். லயா நகரத்தின் பிரதிநிதியாக இருந்தாள். வேகமும் கிருத்தியதையும் மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். அத்வைத்தின் அமைதியான கிராமத்து வாழ்க்கையும் மரவேலையின் மனம் கொண்ட இந்த சிறிய பட்டறையும் அவளுக்கு கௌதுகமாக இருந்தது. நீங்கள்தானே அத்வைத், இவிடுத்து சிற்பி? சம்சயத்தோட அவள் கேட்டாள். ஆமாம், நான் அத்வைத். மரவேலை உபகரணத்தை கீழே வைத்துவிட்டு அத்வைத் சொன்னான். அவள் கண்களில் நகரத்தின் பிரகாசமும் அத்வைத்தின் கண்களில் கிராமத்தின் அமைதியும் இருந்தன.
அவர்களின் சந்திப்பு பழைய மீராவின் மற்றும் தேவனின் கதைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிகையாயிருந்தது. வருடங்கள் கடந்திருந்தன. அத்வைத்தின் மனது நகரத்து வேலைகளில் ஒட்டும் தங்கவில்லை. அவன் தன் தந்தையின் பட்டறையை சுத்தம் செய்து அங்கேயே மரவேலையைத் தொடர்ந்தான். தேவனின் டைரி கொடுத்த சக்தி அவனை மேலும் வலுவாக்கியது. அவனது லட்சியம் தெளிவாக இருந்தது. இந்த கிராமத்தை விட்டு எங்கும் போவதில்லை. இடையில் நகரத்திலே கஃபேயின் இன்டீரியர் வேலை சம்பந்தமாக லயா மீண்டும் மயிலாடும் குன்றுக்கு வந்தாள். முதலில் வேலை சம்பந்தப்பட்ட உறவு மாத்திரமாக இருந்தாலும் அத்வைத்தின் அமைதியான குணமும் பெற்றோர்கள் மீதான ஆழமான அன்பும் லயாவை ஆகர்ஷித்து. நகரத்தின் அவசரத்திலிருந்து வித்தியாசனாக இருந்தான் அத்வைத். பதியே இருவரும் காதலிக்கத் தொடங்கினார்கள். ராதாவுக்கு முதலில் இதில் சம்மதமில்லை. மோனே, மீராவின் அதே சுறுசுறுப்பு இவளுக்கும் இருக்கிறது. நகரத்தின் ஆசைகள் இவளையும் மாற்றிவிட்டால் உன் தந்தைக்கு நடந்தது போல உனக்கும் நடந்துவிடக்கூடாது என்று அவர் பயத்துடன் சொன்னார். இல்லை ராதாம்மா, லயா என் காதலை புரிந்து கொள்வாள். நகரம் அவளுடைய வேலை, அவளுடைய வாழ்க்கை நானும் இந்த மண்ணும் லான். அத்வைத் உறுதியாக சொன்னான். ஒடுவில் கிராமத்திலே எல்லாருடைய ஆசியோடு அத்வைத்தும் லயாவும் திருமணம் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. அத்வைத்தின் காதலும் ராதாவின் பாசமும் லயாவுக்கு புதிய அனுபவமாக இருந்தன. ஆனால் நகரம் அவளை திரும்பத் திரும்ப அழித்துக் கொண்டே இருந்தது. லயா நகரத்து நண்பர்களையும் வேகமான வாழ்க்கையையும் வெல்லாத மிஸ் செய்தாள். பதியே அவர்களுக்குள் சண்டைகள் தொடங்கின. லயாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நகரத்தின் எரிச்சல் தெரிந்தது. அத்வைத், எனக்கு இங்க மூச்சு முட்டுகிறது. இந்த மரத்தின் மனமும் இந்த அமைதியும் எனக்கு சலித்துப் போய்விட்டது. எதற்காக இந்த கிராமத்தில் ஒதுங்கி கிடக்கிறீர்கள்? நீங்கள் நகரத்திற்கு வந்தால் பெரிய நிலையில் எத்தலாம். லயா வாதாடினான். என் அப்பாவின் நினைவுகள் இந்த மண்ணில்தான் லயா. என் பெற்றோர்கள் ஒன்றாக உறங்கும் இந்த மண்ணை விட்டு நான் எங்கே போக? அத்வைத்தின் பதிலில் வேதனை இருந்தது. அவளுக்கு அது வெறும் பிடிவாதமாக தோன்றியது. மீராவின் அதே அகங்காரம் லயாவின் மனதிலும் பதுங்கியிருந்தது. அவள் தன் வசதிகளைப் பற்றி மட்டும் சிந்தித்தாள். இடையில் ஒரு நாள் லயா தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள். அந்தச் செய்தி அத்வைத்தை மகிழ்ச்சிப்படுத்தினாலும் லயாவின் மனதை மாற்றவில்லை. குழந்தை பிறப்பதற்கு முன் நகரத்திற்கு செல்ல வேண்டுமென்று அவள் நிர்பந்தம் பிடித்தான். அத்வைத் வழங்காதாய போது அவளுடைய முடிவு கடுத்தது. ஒரு நாள் காலை பயணத்திற்கான பையுடன் லயா அத்வைத்தின் பட்டறைக்கு வந்தாள். நான் போகிறேன் அத்வைத், எனக்கு இந்த வாழ்க்கை மடுத்து. உங்கள் அப்பாவின் சோகக் கதையோடு என்னால் வாழ முடியாது. என் குழந்தையை நான் நகரத்தில் வளர்ப்பேன். லயாவின் வார்த்தைகள் தீர்க்கமாக இருந்தன. அத்வைத் அதிர்ந்து போனான். வயிற்றில் தன் குழந்தையை சுமந்து மீரா போனது போலவே லயாவும் இறங்கிப் போகிறாள். பல வருடங்கள் முன்பு தேவன் அனுபவித்த அதே வலி, அதே நிஸ்ஸகாயத்தை அவன் நெஞ்சில் ஒரு கல் போல வந்து விழுந்தது. லயா, லயா! அவன் சப்தம் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவள் திரும்பி பார்க்காமல் நடந்து நீங்கினாள். மீரா இறங்கிப் போன போது தேவன் நோக்கி நின்றது போல அத்வைத்தும் தன் பட்டறை வாசலில் தளர்ந்து நின்றான். அவன் கையிலிருந்து ஒரு உளி நழுவி தரையில் விழுந்தது. அந்த சப்தம் தேவன் அனுபவித்த அதே துயரத்தின் பிரதித்வனியாயிருந்தது. இந்த விவரம் அறிந்த ராதா தளர்ந்து போனார். கடவுளே, என் தம்பிக்கு நேர்ந்த அதே சோகம் என் மகனுக்குமா? தேவன் தனியாக நின்றது போல அத்வைத் தனியாக நிற்கக்கூடாது. அவர் உரக்க அழுதார். அவர் அத்வைத்தை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அத்வைத் அமைதியாக இருந்தான். அவன் கண்களில் தேவனின் அதே வெறுமை இருந்தது. ராதா ஒரு முடிவெடுத்தார். என் தம்பியால் செய்ய முடியாததை நான் என் அத்வைத்தின் குழந்தைக்காக செய்வேன். ராதா பழமையான அந்த தேவனின் தைரியுடன் நகரத்திற்குப் போக முடிவெடுத்தார். லயாவை கண்டுபிடித்து மீராவின் உண்மைக் கதையை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். தான் செய்த அதே தவறைத்தான் லயாவும் ஆவர்த்திக்கிறாள் என்பதை அவளுக்கு உணர்த்த வேண்டும். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கைக்கிடையில் ராதா லயாவை கண்டுபிடித்தார். நகரத்தின் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு வாசலில் நின்ற லயா ராதாவை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? லயாவின் குரலில் கோபமும் உட்பம் பதற்றமும் இருந்தன. ராதா சாந்தமாக உள்ளே வந்தார். மேஜையின் மேல் தேவனின் டைரியை வைத்தார். அத்வைத்தின் அப்பாவின் கதை உனக்கு தெரியுமா லயா? இல்லை, உனக்கு தெரிந்தது வெளியுலகம் கண்ட கதை மட்டும்தான். இந்த டைரியில் எழுதியிருக்கும் உண்மையை நீ கேட்க வேண்டும். நீ இப்போது இறங்கி வந்த அதே வழியில்தான் பல வருடங்கள் முன்பு அத்வைத்தின் அம்மா மீராவும் போனாள். ராதா அந்த டைரியை பயன்படுத்தி மீராவின் கதையை லயாவுக்கு விளக்கினார். மீரா அகங்காலத்துடன் நகரத்திற்குப் போனாள். தேவன் அந்த வேதனையில் இங்கே தளர்ந்து போனான்.
அவளை திரும்ப கொண்டு வர பணம் சம்பாதிப்பதற்காக அவன் நகரத்திற்கு போனபோதுதான் விபத்து சம்பவித்து இறந்து போனான். மீரா நினைத்தது தான் போனதால்தான் அவனுக்கு விபத்து நேர்ந்தது என்று. அந்த குற்ற உணர்வு அவளைக் கொன்றது. நீ இப்போது இறங்கி வந்தது போலவே கர்ப்பிணியாகத்தான் திரும்பி வந்தாள். ஆனால் அவளுடைய லட்சியம் அத்வைத்தை, அதாவது தன் குழந்தையை தன் கணவன் உறங்கும் இந்த மண்ணில் பெற்றெடுக்க வேண்டும் என்பதாக இருந்தது. உனக்கு தெரியுமா, மீரா இந்த மண்ணில்தானே இறந்தாள்? நினைவிடத்தின் அருகே அத்வைத் பிரசவித்தபடியே. மீராவின் துயரத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட லயா தகர்ந்து போனாள். அவள் விதிம்பி போனாள். தான் இப்போது செய்த அதே தவறைத்தான் மீராவும் செய்திருக்கிறாள் என்று. தன் அகங்காரமும் நகரத்து ஆசையும் காரணம் தன் கணவனுக்குத் தான் கொடுத்த வலியை அவளால் தாங்க முடியவில்லை. நான் தவறு செய்துவிட்டேன், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன், லயா கதறினாள். ராதா சிநேகத்தோடு அவளை அணைத்து கொண்டார். தேவனின் டைரியை லயாவின் கையில் கொடுத்தார். அத்வைத்தின் அன்பை நீ இழந்து விடாதே, இந்த டைரி உன் கையில் இருக்கட்டும், நீ திரும்பிப் போ. லயா உடனடியாக அந்த பையையும் எடுத்துக்கொண்டு தான் உதறிவிட்டு வர முயன்ற மயிலாடும் குன்றுக்கு திரும்பப் புறப்பட்டார். பட்டறையில் சோகமான முகத்துடன் தன் தந்தையின் பழைய உளியை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் அத்வைத். அவன் கண்களில் தேவனின் அதே வெறுமை இருந்தது. திடீரென்று வாசல் திறந்து லயா உள்ளே வந்தார். லயாவைக் கண்டதும் அத்வைத்தின் கண்கள் கலங்கின. அவன் மனதிலிருந்த அத்தனை வலிகளும் உடைப்பெடுத்து வெளியே வந்தன. அவன் பொட்டிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டான். நகரங்கள் எப்பொழுதுமே என் வாழ்க்கையை கொல்கிறதில்லையா? என் அப்பாவை நகரம் கொன்றது, என் அம்மாவை நகரத்து ஆசை கொன்றது. இப்போது மீண்டும் அந்த நகரம் என் குழந்தையின் வாழ்க்கையையும் தகர்த்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அன்பு உண்மையானால் மரணம் கூட அவர்களை பிரிக்க முடியாது என்று எனக்கு இப்போது புரிகிறது. அவன் வார்த்தைகளைக் கேட்ட லயாவின் கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தது. அவள் அவன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். நான் தவறு செய்துவிட்டேன் அத்வைத். நான் மீராவின் தவறை ஆவர்த்திக்க மாட்டேன். நான் உங்களோடு இருப்பேன். இந்த மரத்தின் மனம் கொண்ட இந்த மண்ணில் நான் என் குழந்தையை வளர்ப்பேன். அவன் அவளை அணைத்து கொண்டான். மீராவின் கதை மீண்டும் ஆவர்த்தித்தபோது லயாவின் திரும்ப வரவு அந்த துயரத்திற்கு ஒரு தீர்வை நல்கியது. அத்வைத்தின் மனதிலிருந்த காயங்கள் பதிய ஆறத் தொடங்கின. அப்படி தேவனும் மீராவின் காதலும் அவர்களின் மகனின் மூலம், அவர்களின் பேரக் குழந்தையின் மூலம் மயிலாடும் குன்றின் அந்த மண்ணில் மீண்டும் பூவணியே இருந்தது.